ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பிரியாணி இலை, 3 கல்பாசி, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா ஜாமான் வந்துட்டு நல்லா வெடித்து வாசனை வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரோசன் டொமேட்டோ சேர்த்துருக்கேன். அதாவது தக்காளி வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி மாதிரி கல் மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ரோசன் டொமேட்டோ சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த தக்காளியோட ஜூஸ் நிறையா கிடைக்கும். அந்த தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது இந்த கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு மேலே வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சால்னா வந்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பொடியை வெட்டினது, அது கூடவே 5 முழு மந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நைஸாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு அந்த பாத்திரத்துலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அப்படியே அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த சால்னால சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கறதுல விருப்பம் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் அந்த கலருக்காக தான் இது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனை போகும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மஸ்ட்டு, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியான சால்னா வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான அண்ட் குயிக்கான ஒரு எம்டி சால்னா ரெடி. இது வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.